ஹலோ அண்ட் வெல்கம் டு ஜாய் ஆஃப் லேர்னிங் இங்கிலீஷ். இப்போ நாம் பார்க்க போகிறது உங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் புக்கில் உள்ள சாப்டர் 3. இதில் 2 கதை இருக்குது. முதல் ஸ்டோரி ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். அதோட வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அங்கேருந்து போய் பாருங்கள். நாம் இப்போ பார்க்க போகிறது 2வது கதை, பிளாக் ஏரோப்ளேன் ரிட்டர்ன் பை ஃப்ரெட்ரிக் ஃபோர்சித். இது ரொம்பவே ஈஸியான ஒரு கதை. ஒரு பைலட் தனியாக தன்னோட ஃப்ளைட்டில் இங்கிலாந்து போயிட்டுருக்காரு. ஹாலிடேஸ்க்கு அவரோட ஃபேமிலி கூட இருக்கலான்னு போயிட்டுருக்காரு. போகிற வழியில் ஸ்டார்ம் வந்துடுது. ஒரு மிஸ்டீரியஸ் ஏரோப்ளேன் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆனால் கடைசி கிளைமேக்ஸ் தான் பெரிய ட்விஸ்டே. அது என்னன்னு நம்ம கதையை படித்து தெரிஞ்சுக்கலாம். The moon was coming up in the east behind me and the stars were shining in the clear sky above me. இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவன் ஃப்ளை பண்ணிகிட்ருக்க டைம் நைட். மூன் வந்துடுச்சு. மூன் அவனுக்கு பின்னாடி இருக்குது. ஈஸ்ட் டைரக்ஷனில் மூன் இருக்குது. அப்படின்னா அவன் வெஸ்ட் பக்கமாக ட்ராவல் பண்ண போகிறான். ஸ்டார்ஸ் எல்லாம் ஷைன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஸ்கை கிளியராக இருந்தால் தான் நமக்கு ஸ்டார் எல்லாம் தெரியும். தேர் வாசன்ட் அ cloud in the sky. வெதர் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்கையில் ஒரு cloud கூட இல்லை. ஐ வாஸ் ஹாப்பி டு பி அலோன் ஹை அப் above the sleeping countryside. அவன் தனியாக வானத்தில் சந்தோஷமாக ஃப்ளை பண்ணிகிட்ருக்கான். மேலேருந்து பார்த்தா கீழே ஸ்லீப்பிங் கண்ட்ரி சைட் தெரியுது. மேலே வானம் கிளியராக இருக்குது. ஸ்டார்ஸ் எல்லாம் தெரியுது. இந்த மாதிரி ஃபேவரபிள் கண்டிஷனில் ஃப்ளைட்டை ஓட்டிகிட்டு போனால் யாருக்கு தான் சந்தோஷமாக இருக்காது. ஐ வாஸ் ஃப்ளைங் மை ஓல்ட் டக்கோட்டா ஏரோப்ளேன் ஓவர் ஃப்ரான்ஸ் பேக் டு இங்கிலாந்து. டக்கோட்டா ஏரோப்ளேன் அப்படிங்கிறது அவன் ஃப்ளை பண்ணிகிட்ருக்கா அந்த ஃப்ளைட்டோட மாடல். அவன் இப்போ ஃப்ரான்ஸ் மேலே பறந்துட்டுருக்கான். இங்கிலாந்துக்கு போக போகிறான். I was dreaming of my holiday and looking forward to being with my family. அப்போ ஏதோ ஒரு ஹாலிடே வருது. அதுக்காக அவன் ஃபேமிலியோடு சேர்ந்துருக்கிறதுக்காக அவன் இங்கிலாந்துக்கு போயிட்டுருக்கான். I looked at my watch 1:30 in the morning. அவனோட வாட்சை பார்க்குறான். அப்போது டைம் என்னென்னா 1:30 AM. I should call Paris control soon, I thought, as I looked down past the nose of the aeroplane. I saw the lights of a big city in front of me. அவன் இப்போ ஃப்ரான்ஸை க்ராஸ் பண்ணிகிட்ருக்கான் இல்லையா. மொதல் கண்ட்ரி சைட் தெரிஞ்சது. இப்போ அவனுக்கு நிறைய லைட்ஸ் எல்லாம் தெரியுது. அதை வச்சு அவன் ஒரு பிக் சிட்டி மேலே பாரிஸ் மேலே பறந்துட்டுருக்கான் அப்படின்றது அவனுக்கு புரியுது. அதனால் பாரிஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி அவன் அவங்க ஸ்கை லிமிட் மேலே போயிட்டுருக்கான் அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறான். I switched on the radio and said, ஃப்ளை பண்ணிகிட்ருக்கவங்கலாம் எப்படி லேண்டில் இருக்கவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ரேடியோ சிக்னல்ஸ் மூலமாக தான். அதனால அவனோட ரேடியோவை எடுத்து பாரிஸ் கண்ட்ரோல் ரூம் டக்கோட்டா DS 088 ஹியர். அவனோட ஃப்ளைட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சொல்கிறான். கேன் யூ ஹியர் மீ? ஐ எம் ஆன் மை வே டு இங்கிலாந்து ஓவர். உங்களுக்கு நான் பேசுகிறது கேட்குதா? நான் இங்கிலாந்து போயிட்டுருக்கேன். ஓவர் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அவங்க பேசி முடிச்சிட்டாங்க அப்படின்றது ஆப்போசிட் சைடில் இருக்கவங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவர் சொன்னோன்னா அந்த பக்கம் இருந்து பேசுகிறாங்க. த வாய்ஸ் ஃப்ரம் த ரேடியோ ஆன்சர்ட் மீ இம்மீடியட்லி. DS 088, I can hear you. You ought to turn 12 degrees west now. DS 088 over. அவங்க என்ன ஆன்சர் பண்ணுறாங்கன்னா, DS 088 நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லா கேட்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 12 degrees வெஸ்ட்டில் திரும்பணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் ஓவர் சொல்லிடுறாங்க. நம்ம தரையில் ஏதாவது வண்டி ஓட்டிகிட்டு போகிறோன்னா லெஃப்ட்டில் திரும்ப ரைட்டில் திரும்ப சொல்லுவோம். ஆனால் வானத்தில் அதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. அதனால டிகிரீஸில் சொல்கிறாங்க. I checked the map and the compass, switched over to my second and last fuel tank and turned the Dakota 12 degrees west towards England. அவர் டைரக்ஷனை மாற்றுறதுக்கு முன்னாடி அவரோட மேப்பை பார்க்குறாரு, கம்பஸை பார்க்குறாரு. அவர் ஓட்டிகிட்ருக்க அந்த டக்கோட்டா மாடலில் 2 ஃபியூவல் டேங்க் இருக்கும். இப்போ அவரோட ஒரு ஃபியூவல் டேங்க் காலி ஆயிடுச்சு. அதனால 2வது ஃபியூவல் டேங்க்குக்கு ஸ்விட்ச் பண்ணுறாரு. அதனால தான் அந்த செகண்ட் ஃபியூவல் டேங்க்கு லாஸ்ட் ஃபியூவல் டேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது டக்கோட்டாவை 12 degrees வெஸ்ட் டுவர்ட்ஸ் இங்கிலாந்து திருப்புறாரு. ஐ வில் பி இன் டைம் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் ஐ தாட். நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். எவ்ரிதிங் வாஸ் கோயிங் வெல். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. இட் வாஸ் அன் ஈஸி ஃப்ளைட். வழியில் எந்த கஷ்டமுமே இல்லை. Paris was about 150 kilometers behind me when I saw the clouds. அவன் பாரிஸ் கண்ட்ரோல் ரூமை காண்டாக்ட் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர்ஸ் ஃப்ளை பண்ணி வந்துட்டான். அது வரைக்கும் எல்லாம் நல்லா தான் இருந்தது. அப்போ தான் அவன் க்ளவுட்ஸை பார்க்குறான். ஸ்டார்ம் க்ளவுட்ஸ். சாதாரண க்ளவுட்ஸ் கிடையாது. நல்ல புயலும் மழையும் கொண்டு வரக்கூடிய க்ளவுட்ஸ். தே வர் ஹியூஜ். ரொம்ப பெரிய பெரிய க்ளவுட்ஸாக இருக்குது.
They looked like black mountains standing in front of me across the sky. ஸ்கையில் மவுண்டன்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பெருசு பெருசாக black கலரில் அவனுக்கு முன்னாடி ஸ்கையில் இருக்குது. I knew I could not fly up or over them, and I did not have enough fuel to fly around them to the north or south. இப்போ cloudsக்கு நடுவுலையும் போக முடியாது, cloudsக்கு மேலேயும் பறந்து போக முடியாது. சரி, cloudsஸை சுற்றி போகலாம் அப்படின்னு சொல்லி நார்த் சவுத் பக்கமும் போக முடியாது, ஏன்னா ஃபியூவல் பத்தாது. இப்போது அந்த ஸ்டார்ம் கிளவுட்ஸ்லேருந்து எப்படி தப்பிக்கிறதுனே அவனுக்கு தெரியல. I ought to go back to Paris, I thought, but I wanted to get home. அவன் பாரிஸ்க்கு திரும்ப போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அவன் மனசில் அவன் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற ஆசையும் இருக்குது. ஐ வாண்டட் தட் பிரேக்ஃபாஸ்ட். எனக்கு அந்த பிரேக்ஃபாஸ்ட் போய் சாப்பிடணும். I'll take the risk, I thought. ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக எந்த ரிஸ்க் வேணாலும் எடுக்க தயாராக இருக்கான். And flew that old Dakota straight into the storm. எதை பற்றியுமே யோசிக்காமல் நேராக அவனோட ஓல்டு டக்கோட்டாவை அந்த ஸ்டாம்குள்ளே விட்டான். Inside the clouds, everything was suddenly black. ஏற்கனவே அது black clouds அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த cloudக்குள்ளே போன உடனே ஒன்றுமே தெரியல. It was impossible to see anything outside the aeroplane. ஏரோப்ளேனுக்கு வெளியில் என்ன இருக்குன்னு சுத்தமாக பார்க்கவே முடியல. The old aeroplane jumped and twisted in the air. அது மட்டும் இல்லை, அந்த ஸ்டார்ம் கிளவுட்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த பழைய ஏரோப்ளேன் குதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பக்கமும் இந்த பக்கமும் திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. அவனோட ஏரோப்ளேன் ரொம்ப அன்ஸ்டேபிள் ஆயிடுச்சு. ஐ லுக்ட் அட் த கம்பஸ். ஐ couldn't believe my eyes. The compass was turning round and round and round. It was dead. அவன் எந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கான்னு பார்க்குறதுக்காக கம்பஸை பார்க்குறான். அவனோட கண்ணை அவனாலே நம்ப முடியல, ஏன்னா அந்த கம்பஸில் இருக்க நீடில் சுற்றிகிட்டே இருக்குது. எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சு தானே அது வேலை பண்ணும். அது அவ்வளோ டென்ஸ் க்ளவுடுக்குள்ளே போனதுனால அதால் எதையுமே ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் அந்த கம்பஸும் குழம்பி போய் சுற்றிகிட்டே இருக்குது. டெட் அப்படின்னா அது வேலை செய்கிறத நிறுத்திடுச்சு. It would not work. The other instruments were suddenly dead too. சரி, இதுதான் வேலை செய்யலை அப்படின்னு மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பார்த்தா எதுவுமே வேலை செய்யலை. I tried the radio. சரின்னு ரேடியோவை ட்ரை பண்ணுறான். Paris control, Paris control, can you hear me? அவன் திரும்ப பாரிஸ் கண்ட்ரோல் ரூமை காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்கலான்னு நினச்சி ரேடியோ எடுத்து பேச ஆரம்பிக்கிறான். There was no answer. ஆனால் அந்த சைட்லேருந்து எந்த ஆன்சருமே வரல. The radio was dead too. ரேடியோவும் வேலை செய்கிறத நிறுத்திடுச்சு. எல்லா எக்விப்மெண்ட்ஸும் ஃபெயில் ஆகிட்டுருக்கு. I had no radio, no compass, and I could not see where I was. எதுவும் வேலை செய்யலை, எங்கே இருக்கான் அப்படின்றது அவனுக்கு தெரியல. I was lost in the storm. அவன் அந்த ஸ்டார்மில் எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டான் அப்படின்றது மட்டும் அவனுக்கு தெரியுது. Then in the black clouds near me, I saw another aeroplane. அவன் தொலைஞ்சு போயிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது அந்த black cloudsக்கு நடுவில் அவனுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இன்னொரு ஏரோப்ளேனை அவன் பார்க்குறான். இதுக்கு முன்னாடி அவனால் எதுவுமே பார்க்க முடியல. இப்போ ஒரு ஏரோப்ளேன் தெரியுது. இட் ஹேட் நோ லைட்ஸ் ஆன் இட்ஸ் விங்ஸ். எல்லா ஏரோப்ளேன்லேயுமே அதோட விங்ஸில் லைட் இருக்கும். அப்போ தான் நம்மளால் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் ஃப்ளை ஆகிட்டுருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனால் இந்த ஏரோப்ளேனோட விங்ஸில் லைட்டே இல்லை. பட் ஐ குட் see it flying next to me through the storm. லைட்டே இல்லைன்னா கூட அவனால் அந்த ஏரோப்ளேனை பார்க்க முடியுது. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மிஸ்டீரியஸ் ஏரோப்ளேன் வருது அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் இது. ஐ குட் see the pilot's face. அவனால் ஏரோப்ளேனை மட்டும் இல்லை, அந்த ஏரோப்ளேனுக்குள்ளே உட்காந்துட்டு இருந்த பைலட்டோட முகத்தை கூட பார்க்க முடியுது. Turn towards me. அந்த பைலட் அவனை திரும்பி பார்க்குறாரு. I was very glad to see another person. அந்த வானத்தில் அந்த கிளவுட்ஸுக்கு நடுவில் அந்த ஸ்டார்மில் இன்னொரு மனுஷனை பார்க்குறதுக்கு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. He lifted one hand and waved. அந்த பைலட் ஒரு கையை தூக்கி அவனை பார்த்து வேவ் பண்ணுறாரு, கை அசைக்கிறாரு. ஃபாலோ மீ, ஹி வாஸ் சேயிங், ஃபாலோ மீ. அந்த மிஸ்டீரியஸ் ஏரோப்ளேனில் வந்த பைலட் சொல்கிறது இவனுக்கு புரியுது. ஃபாலோ மீ அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஹீ நோஸ் தட் ஐ எம் லாஸ்ட், ஐ தாட். ஹீ இஸ் ட்ரைங் டு ஹெல்ப் மீ. அவன் எனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறான் போல இருக்கு. நான் இந்த ஸ்டார்மில் தொலைஞ்சு போயிட்டேன் அப்படின்றது அவனுக்கு தெரியுது அப்படின்னு நம்ம பைலட் நினச்சிக்கிறாரு. He turned his aeroplane slowly to the north in front of my Dakota. கம்பஸே வேலை செய்யலை, நார்த்துன்னு எப்படி தெரிஞ்சதுன்னு நமக்கு தெரியல. அந்த ஏரோப்ளேன் நார்த் பக்கமாக திரும்புது. ஸோ தட் இட் வுட் பி ஈஸியர் ஃபார் மீ டு ஃபாலோ ஹிம். இது வரைக்கும் சைடில் பறந்துட்டு இருந்தா அந்த ஏரோப்ளேன் இப்போது டக்கோட்டாக்கு முன்னாடி வந்து பறக்குது. அப்போ தானே நம்ம பைலட்டுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். I was very happy to go behind the strange aeroplane like an obedient child. அந்த பைலட் இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு புரிஞ்ச உடனே ஒரு ஒபீடியன்ட் சைல்டு மாதிரி, ஒபீடியன்ட் சைல்டுனா பெரியவங்க சொல்கிறதெல்லாம் அப்படியே கேட்குற ஒரு குழந்த மாதிரி அந்த ஏரோப்ளேனை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கான்.
After half an hour, the strange black aeroplane was still there in front of me in the clouds. அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் மிஸ்டீரியஸ் ஃப்ளைட் முன்னாடி போயிட்டே இருக்கு. டக்கோட்டா அதை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கு. Now there was only enough fuel in the old Dakota's last tank to fly for 5 or 10 minutes more. இப்படி half an hour போயிட்டே இருக்காங்க. அதனால டக்கோட்டாவில் இருக்க ஃபியூவலும் குறைஞ்சிட்டே வருது. இன்னும் ஒரு 5 இல்லைன்னா 10 நிமிஷம் மட்டும்தான் ஃப்ளை பண்ண முடியும் அப்படின்ற நிலமையில இருக்குது. I was starting to feel frightened again. இப்போ ஃபியூல் குறைஞ்சிட்டே வருதுன்னொன்று ஒரு பயம் வந்துடுது. But then he started to go down and I followed through the storm. அப்போது முன்னாடி போயிட்டு இருந்த ஏரோப்ளேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்டிடியூட் கம்மி பண்ணி கீழே பறக்க ஆரம்பிக்குது. இவனும் அதை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறான். Suddenly, I came out of the clouds and saw 2 long straight lines of light in front of me. Fuel இல்லைன்னு பயந்துட்டே இருக்கும் போதே திடீர்னு கிளவுட்ஸை விட்டு அவன் வெளியில் வந்துடுறான். அவனுக்கு முன்னாடி அவன் என்ன பார்க்குறான்னா 2 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் மாதிரி லைட் இருக்கதை பார்க்குறான். இட் வாஸ் அ ரன்வே அண்ட் ஏர்போர்ட். ஐ வாஸ் சேஃப். அதை பார்த்தோன்னே அவனுக்கு புரிஞ்சிடுது அது ஒரு ரன்வேயில் 2 சைட்லேயும் லைட் வச்சுருப்பாங்க இல்லையா, நைட்டில் வர ஃப்ளைட்ஸ்க்கெல்லாம் தெரியணும்னு லைட் வச்சுருப்பாங்க இல்லையா, அதை தான் அவன் பார்க்குறான். அதனால அவன் ஒரு ஏர்போர்ட் பக்கத்தில் வந்துட்டான் அப்படின்றது புரிஞ்சிருச்சு. அவன் சேஃபாக இருக்கதும் தெரிஞ்சிருச்சு. ஐ டர்ன் டு லுக் ஃபார் மை ஃப்ரெண்ட் இன் த பிளாக் ஏரோப்ளேன் பட் த ஸ்கை வாஸ் எம்டி. சரி, சேஃபாக கொண்டு வந்து விட்டுட்டானே, அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுவோன்னு சொல்லி இப்போ அவனை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறான். திரும்பி பார்க்குறான் அந்த ஏரோப்ளேன் அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி. ஆனால் அங்கே பார்த்தா ஒன்றுமே இல்லை, ஸ்கை எம்டியாக இருக்குது. அந்த ஏரோப்ளேன் மாயமாக மறைஞ்சு போயிடுச்சு. There was nothing. The black aeroplane was gone. அந்த ஏரோப்ளேன் எங்கேயோ போயிடுச்சு. I could not see it anywhere. அவனால் எங்கேயுமே அந்த ஏரோப்ளேனை பார்க்கவே முடியல. I landed and was not sorry to walk away from the old Dakota near the control tower. அவன் இப்போ சேஃபாக லேண்ட் ஆகிட்டான். நாட் சாரி அப்படின்னா இங்கே அந்த ஃப்ளைட்டால் அவனுக்கு ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால அந்த ஃப்ளைட்டை விட்டு அவன் போகும்போது அந்த ஃப்ளைட்டு விட்டால் போதும் அப்படின்னு அந்த இடத்த விட்டு போகிறான். இப்போ அவன் கண்ட்ரோல் ரூமுக்கு போகிறான். ஏன்னா அவன் இப்போ ரொம்ப ஈகராக இருக்கான். அந்த பைலட் யார், அந்த ஃப்ளைட் அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு அவன் ரொம்ப ஆர்வமாக இருக்கான். I went and asked the woman in the control center where I was and who the other pilot was. I wanted to say thank you. கண்ட்ரோல் ரூமுக்கு போய் அங்கேருந்து ஒரு லேடி கிட்ட அவன் கேட்குறான். அவனுக்கு அவன் எங்கே இருக்கான்றதே தெரியல. அதனால அது எந்த இடம், அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா அவனுக்கு அந்த இன்னொரு பைலட் யார் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அவனால் தேங்க்யூ சொல்ல முடியும். She looked at me very strangely and then laughed. அவனை வினோதமாக பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறா. Another plane up there in the storm? No other plane were flying tonight. இன்னொரு ஏரோப்ளேனா இந்த புயல்லையா? இன்னைக்கு வேற எந்த ஏரோப்ளேனுமே பறக்கவே இல்லை. Yours was the only aeroplane I could see on the radar. ரேடாரில் உன்னோட ஏரோப்ளேன் மட்டும்தான் தெரிஞ்சது. ஏர்போர்ட்டில் இருக்க ரேடாரில் அந்த ஏரியாவில் பறக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே அவங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த லேடி இன்னொரு ஏரோப்ளேன் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஹூ ஹெல்ப் மீ டு அரைவ் தேர் சேஃப்லி விதவுட் அ கம்பஸ் ஆர் அ ரேடியோ? அப்போ யார் எனக்கு ஹெல்ப் பண்ணது? ஒரு கம்பஸ் கூட இல்லாமல், ரேடியோ கூட இல்லாமல் நான் இங்கே சேஃபாக வர்றதுக்கு யார் ஹெல்ப் பண்ணா? விதவுட் எனி மோர் ஃபியூவல் இன் மை டேங்க்ஸ். அது மட்டும் இல்லை, என்னோடய டேங்க்கில் கூட ஃபியூவல் ரொம்ப கம்மியாக இருந்தது. அதை வச்சு நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். Who was the pilot on the strange black aeroplane? யார் அந்த பைலட்? எங்கேருந்து அந்த ஸ்ட்ரேஞ்ச் பிளாக் ஏரோப்ளேன் வந்தது? ஃப்ளையிங் இன் த ஸ்டார்ம் விதவுட் லைட்ஸ். அவ்வளோ புயல்லையும் லைட்டு கூட இல்லாமல் எப்படி பறந்து வந்தது? இப்படி பல கேள்விகள் நம்ம பைலட்டோட மனசில் வருது. ஆனால் அது எதுக்குமே ஆன்சர் கிடைக்கவே இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது ஏலியனா, கோஸ்டா, இல்லை கடவுள் தான் அவன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டதுனால அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத காமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். For more such videos, hit the subscribe button, keep the bell icon on, like the video and share the video with your classmates and friends. See you in next class.